வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கதையில் பக்கத்து வீட்டு பரிமளா ஆண்டியை எப்படி சம்பவம் செய்தேன் என்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் உங்கள் மணி. நான் தென்காசியில் எலக்ட்ரிஷனாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். விடுமுறை நாட்களில் எங்கள் ஊரில் வரும் சிறிய எலக்ட்ரீஷியன் வேலைகளையும் பகுதி நேரமாக வேலை செய்வேன். வழக்கம் போல கம்பெனியில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்து ரெடியாகிவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது யாரோ கூப்பிடுவது போல் இருந்தது. யார் என்று வெளியே சென்று நானும் அம்மாவும் பார்த்தோம். வீட்டுக்கு வெளிய நல்ல அழகான தேவதை போல ஒரு ஆண்டி வந்தாங்க. என் பேர் பரிமளா, நாங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். இன்னைக்கு வீட்டுல பால் காய்ச்ச போறோம், அதான் உங்களை கூப்பிடலாம் வந்தேன் என்று சொன்னார்கள். அம்மாவும் நாங்க வரோம்னு சொன்னாங்க. நானும் அம்மாவும் ரெடி ஆகிட்டு பரிமளா ஆண்டி வீட்டுக்கு போனோம். ஆண்டி எங்களை வரவேற்று சோஃபால உட்காருங்க என்று சொன்னாள். உங்களுக்கு குடிக்க பால் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிட்டு உள்ள போயிட்டு டம்ளர்ல பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பரிமளா ஆண்டி அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா கிட்ட தம்பி என்ன வேலை பார்க்கறான்னு ஆண்டி கேட்டாங்க. அவன் இங்க பக்கத்துல ஒரு கம்பெனியில எலக்ட்ரிக் வேலை பார்க்கறான்னு அம்மா சொன்னாங்க. பரிமளா ஆண்டி எலக்ட்ரிக் வேலையெல்லாம் நல்லா பாப்பையான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் நல்லா பார்ப்பேன்னு சொன்னேன். ஆண்டி அப்படியா, நல்லதா போச்சு. நான் கூட தெரியாத ஊர்ல எப்படி எலக்ட்ரிஷியனை கூப்பிட போறேன் அப்படின்னு இருந்தேன். டிவி பேன் எல்லாம் எப்படி மாட்ட போறேன்னு குழப்பத்துல இருந்தேன். நீ என்னைக்கு பிரியா இருப்பன்னு கேட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கம்பெனி லீவு, அன்னைக்கு வந்து ரெடி பண்ணி தாரேன் என்று சொன்னேன். அம்மா சரிம்மா, வீட்டுல வேலை நிறைய இருக்கு, நாங்க வரோம்னு சொல்லிவிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுட்டோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கம்பெனி லீவு, நான் வீட்டுல இருந்தேன். அப்போது பரிமளா ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன அவங்க வீட்டுல டிவி மாட்டணும்னு சொன்னாங்க. நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டு டூல்ஸ் எடுத்துக்கிட்டு ஆண்டி வீட்டுக்கு போனேன். அங்க ஆண்டி மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டி என்ன சோஃபால உட்கார சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. ஆண்டி அன்னைக்கு நீல நிற சேலையில தலையில மல்லிகை பூ வச்சு நல்லா தேவதை போல இருந்தாங்க. ராஜா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று கேட்டாள். நான் கேளுங்கள் ஆண்டி என்று சொன்னேன். நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா என்று கேட்டாள். நான் இல்ல ஆண்டி என்று சொன்னேன். இல்ல தம்பி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஆண்டி, உங்க வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போயிருக்காங்க என்று கேட்டேன். பரிமளா ஆண்டி சோகமாக, எங்களுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல. என் புருஷன் ரயில் இன்ஜின் டிரைவர் வேலையில இருக்காரு, அதனால வீட்டுக்கு எப்பயாச்சும் தான் வருவாரு. இப்போதுதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதுதான் இங்க வாடகைக்கு வந்தோம். இப்படியே ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். நான் சரி ஆண்டி டிவி எங்க மாட்டணும்னு கேட்டு டிவிய மாட்ட ஆரம்பிச்சேன். நான் டிவி மாட்டும்போது பரிமளா ஆண்டி எனக்கு உதவி செஞ்சாங்க. டிவியை மாற்றிய பிறகு வீட்டில் உள்ள பேன் ஓடல்ல என்று சொன்னாங்க. நான் எந்த பேன் ஆண்டி ஓடல்ல என்று கேட்டேன். ரூமில் உள்ள ஃபேன் ஓடல்ல என்று ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேனை காமிச்சாங்க. நான் பரிமளா ஆண்டியிடம் இந்த ஃபேன் ரொம்ப பழசா இருக்கே, ரொம்ப நாளா ஓடவே இல்லையா என்று கேட்டேன். பரிமளா ஆண்டியும் ஆமாம் தம்பி, ரொம்ப நாளாவே பயன்படுத்தாம இருந்துச்சு. என் கணவர் எப்போதாவது தான் இந்த ரூமுக்கு வந்து பேனை பயன்படுத்துவாரு. மீதி நேரமெல்லாம் ஃபேன் போட ஆள் இல்லாத நாள் இப்படி ஆயிடுச்சு தம்பி என்று வருத்தத்தோடு சொன்னாள். நான் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பேனை சரி செய்கிறேன் என்று சொன்னேன். இனிமேல் ஃபேன் வேலை செய்யாம இருந்தா என்ன கூப்பிடுங்க, நான் சரி பண்ணுகிறேன் என்று சொல்லி ஃபேனை சரி செய்தேன். பேன் வேகமாக சுற்றுவதை பார்த்து ஆண்டி மிகவும் சந்தோஷப்பட்டாள். ரொம்ப நன்றி தம்பி, நீங்க சரி பண்ணலன்னா அந்த ஃபேன் ஓடி இருக்காது, ரொம்ப நாளாச்சு இந்த ஃபேன் ஓடி என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள். ஒரு நாள் பரிமளா ஆண்டி வீட்டு ஃபேனில் பிரச்சனை ஏற்படுகிறது. துரையிடம் உதவி கேட்கிறாள். அவன் தயங்காமல் வந்துவிட்டு வேலை சரி செய்து விடுகிறான். அந்த நேரத்தில்தான் அவர்களிடையே ஒரு நல்ல நட்பு தொடங்குகிறது. பரிமளா ஆண்டி தனியாக இருப்பதால் துரை அவளை அக்கா என அழைக்க ஆரம்பிக்கிறான். நேரம் கடந்தபோது பரிமளா ஆண்டி துரைக்கு டீ கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாள். துரையும் அவளிடம் வீட்டுப் பிரச்சனைகள்,
வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி பகிர்கிறான். அவனுக்கு வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து நல்ல அறிவுரைகள் தருகிறாள். அது ஒரு சகோதரி தம்பி பந்தமாக மாறுகிறது. இருவரும் வெறும் பக்கத்து வீட்டு உறவாக இல்லாமல் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையான நபர்களாக மாறுகிறார்கள். துரை அவளுக்கு சிறிய வேலைகளை உதவிகரமாக செய்கிறான். ஆண்டி அவனுக்காக சிறிய சாப்பாடுகள் செய்து தருகிறாள். ஆண்டியின் கணவர் விஜயும் திரும்பி வந்தபோது இந்த நட்பை பற்றி தெரிந்து கொண்டு மகிழ்கிறார். நல்ல மனிதர்களால் உருவாகும் உறவுகள் குடும்பத்தையும் விட வலிமையானது என்கிறார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நல்ல நண்பர்களாக இருந்தால் வயது பின்புலம் எதுவாக இருந்தாலும் நட்பு மலர முடியும். அது எதையும் விட அழகானது. துரை சாப்பாடு பாட்டில்கள் தூக்கிச் செல்லும்போது சிலர் வாயிலில் புன்சிரிப்புடன் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஆண்டி துரையோட ரொம்ப பேசறாங்க போல என்று சிலர் கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த பேச்சுகள் பரிமளா காதுக்குள் விழும். திடீரென அவள் மனதில் குழப்பம் ஏற்படுகிறது. நான் ஒரு தவறா செய்றேனோ என்கிற எண்ணம் கிளம்புகிறது. ஆனால் துரை இதை கவனிக்காமல் வழக்கம்போல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் பரிமளா நேராக துரையிடம் பேசுகிறாள். துரை, நம்ம நட்பு பற்றி பலர் கேவலமா பேசறாங்க. நீயும் கவனிச்சிருப்ப. துரை சிரிக்கிறான். அக்கா, உலகம் எப்போதுமே பேசும். நம்ம மனசு சுத்தமா இருக்கணும். நீங்க எனக்கு அக்கா மாதிரி. அந்த இடத்துல யாரையும் வைத்துக் கொள்ளல. இந்த வார்த்தைகள் பரிமளாவுக்கு ஒரு நிம்மதியை தருகிறது. அவள் கண்களில் சிறிய கண்ணீர், ஆனால் மனதில் அமைதி. அந்த நாளுக்குப் பிறகு இருவரும் ஒரு பவள நட்புடன் நடந்து கொள்கிறார்கள். உண்மையான உறவு சந்தேகங்களை வெல்லும்போதுதான் வளர்கிறது. இந்த நட்பும் அப்படி ஒன்றுதான். ஒரு நாள் துரை திடீரென வரவில்லை. 2 நாட்கள் கழித்து வந்தபோது பரிமளா கவலையுடன் கேட்டாள். ஏன் துரை வரல? துரை கண்களில் சோகத்துடன் கூறுகிறான். அப்பா மருத்துவமனையில். நம்ம வீட்டுக்கு நஷ்டமா இருக்கு. வேலைகளும் குறைந்து போச்சு. அவனது நிலையை பார்த்த பரிமளா தன் கணவரிடம் பேசுகிறாள். விஜய், துரைக்கு சில வேலை வாய்ப்புகள் ஏற்பாடு செய்கிறார். இருவரும் ஒரு குடும்பம் போல அவனுக்கு துணை தருகிறார்கள். துரை அந்த உதவியால் நெகிழ்கிறான். எனக்கு குடும்பம் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப உங்க வீட்டை என் குடும்பமா நினைச்சுக்கிறேன் அக்கா. விழாக்களில் துரை குடும்பத்துடன் வந்து பரிமளாவை அம்மா போல மதிக்க ஆரம்பிக்கிறான். குடியிருப்பில் உள்ளவர்கள் கூட அந்த உறவை புரிந்து கண்ணியமாக பார்ப்பது போல மாறுகிறார்கள். நேர்மை, பாசம், நம்பிக்கை இவை இருந்தால் எந்த உறவையும் சமூக பார்வையால் அழிக்க முடியாது. மாறிவரும் காலம். பரிமளாவுக்கும் வயது ஆகிறது. துரையும் ஒரு சிறிய தொழில் தொடங்குகிறான். அவன் வாழ்க்கையில் வளர்ந்து விட்டான். ஆனால் தன் அக்காவை மறக்கவில்லை. ஒரு நாள் துரை பரிமளாவிடம் பாசமாக கூறுகிறான். அக்கா, நாங்க ஒரு வீடு வாங்கப் போறோம். அந்த வீட்டுக்கு உங்க ஆசீர்வாதம் வேண்டும். பரிமளா கண்ணீர் மல்க ஆசீர்வதிக்கிறாள். அந்த வீட்டின் வாசலில் முதலாளியாக வந்த துரை பரிமளாவுக்கு முதல்வரை போல இருக்கிறான். பரிமளா வாழும் வரை அவன் வீட்டு விழாக்களில் அக்காவாக இருப்பவளாக மாறுகிறாள். கதை முடிவில் துரை தனது குழந்தைக்கு பரிமளாவின் பெயரை வைக்கிறான். இவளாலதான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு அமைந்தது என்கிறான். இது ஒரு சாதாரண நட்பா? இல்லை. இது உயிரோடு இருக்கும் உறவின் மரபு. இதுபோல பாசம் கலந்த உறவுகள்தான் வாழ்க்கையை சத்தமில்லாமல் வளமாக்கும்.